என்ன எடுக்கணும் என்ன எடுக்கக்கூடாது, அது எப்போ எடுக்கணும் எப்போ எடுக்கக்கூடாது எப்படிங்கிற விஷயங்கள் தான் நம்ம ரொம்ப ரொம்ப மெயினாக தெரிஞ்சுக்க வேண்டியது. அதோட முக்கியமான விஷயம், ஸோ போன வாரத்துக்கான ஒரு சின்ன இன்ட்ரோ மட்டும் நான் கொடுத்துட்றேன். ஸோ லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ஸ்னா என்ன, ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எதுக்காக எடுக்கணும், ஸோ எந்த மாதிரி பர்பஸ்க்காக நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறோம், ஸோ எந்த மாதிரி கண்டிஷன்ல சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கக்கூடாது, அதை எப்படி நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம், எடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் தான் போன வாரம் நம்ம பார்த்து டீட்டெயிலாக பார்த்தோம். ஸோ இன்னைக்கு அதோட தொடர்ச்சியா ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எந்த வகையில் நம்மள வந்து சாதகமாகவும் பாதகமாகவும் இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போது கண்டிப்பா நான் ஒவ்வொரு தடையும் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இதுதான். ஸோ அது நான் சப்ளிமெண்ட்ஸ் ட்ரைனிங் அப்படின்னாலே ரிமைண்டர் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும்போது கண்டிப்பா வந்து நம்மளுக்கு என்ன ஹெல்த் ப்ராப்ளம் இருக்கு அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ எந்த ஒரு ஹெல்த் ப்ராப்ளம் இல்லை அப்படின்னாலும், இல்லை ஹெல்த் ப்ராப்ளம் ஆல்ரெடி இருக்கு, இல்லை ஏற்கனவே இருந்திருக்கு, இல்லை இப்போ கரண்டா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, நம்மளோட ஹெல்த் ஹிஸ்டரி முக்கியமா யார் ஹெல்த் சப்ளிமெண்ட் சஜஷன் பண்றாங்களோ அவங்க கிட்ட ஷேர் பண்ணணும். கம்ப்ளீட் ஹிஸ்டரியை ஷேர் பண்ணதுக்கு அப்புறம் தான் சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ அந்த மாதிரி நம்ம ஹிஸ்டரியை ஷேர் பண்ணலை, இப்போ நான் ஒரு பிரச்சனை சொல்றேன், எனக்கு வந்து ஜாயிண்ட் பெயின் இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன் அப்படின்னா, ஜாயின் பண்ணுக்கு என்ன பண்ணுவாங்க டேரக்டா, ஸோ கால்சியம் குளுக்கோசன், வேற எந்த பிரச்சனையும் இல்லை, ஸோ கால்சியம் குளுக்கோசன் கொலஜன் கொடுத்துருவாங்க. எனக்கு ப்ரீவியஸ் ஹிஸ்டரியில எனக்கு ஒருவேளை கிட்னில ஸ்டோன் இருந்திருக்கு, நான் அதை சொல்லாம விட்டுட்டேன், ஏன்னா இப்போ அது எனக்கு இல்லை, அதனால நான் சொல்லலை. எனக்கு இப்போதைக்கு எனக்கு இருக்கிறது ஜாயிண்ட் பெயின் ப்ராப்ளம் மட்டும்தான் இருக்கு அப்படிங்கிறதுக்காக நான் என்ன பண்றேன், அதை மட்டும் நான் சொல்றேன். இப்போ நான் இதை எடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கால்சியம் அதிகமான கண்டென்ட் நம்ம உடம்புக்கு எடுக்கக்கூடாது. அப்படி எடுக்கும்போது அது கிட்னி ஸ்டோனா ஃபார்ம் ஆக வாய்ப்பு இருக்கு. எப்போ ஆல்ரெடி எனக்கு இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னும் போது, அப்போ நான் ஹெல்த் ஹிஸ்டரி நான் ஷேர் பண்ணியிருந்தேன்னா அதுக்கேற்ற மாதிரி ப்ரிகாஷன்ஸா சப்ளிமெண்ட்ஸை சஜஷன் பண்ணியிருப்பாங்க லீடர்ஸ். அதே போல ஸோ மெடிசின்ஸ் ஏதாவது நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம், டாக்டர்ஸ் கொடுத்துருக்காங்க, உடம்புல ரத்த சத்து கம்மியா இருக்கு, ஸோ அயன் கொடுக்குறாங்க, ஸோ அயன் எடுத்துட்டு இருக்கும்போது அயன் டேப்லெட் எடுக்கும்போது நான் வந்து கால்சியம் எடுக்கிறேன், ஸோ அப்பயும் கண்டிப்பா ப்ராப்ளம்ஸ் வரும். என்னன்னா அந்த தேவையான சத்துக்கள் உடம்புக்கு போய் சேராது. ஸோ அப்ப கண்டிப்பா நம்ம என்ன பண்ணணும், மெடிக்கல் ஹிஸ்டரி அப்படிங்கிறத சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கும் போது சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கணும்னு நினைக்கும் போது கண்டிப்பா நம்ம மெடிக்கல் ஹிஸ்டரியை ஷேர் பண்ணணும். அதே போல சொல்லக்கூடிய டோசேஜை தாண்டி எனக்கு இமிடியேட் ரெஸ்பான்ஸ் வரணும், இமிடியேட்டா ரிசல்ட் வரணும் அப்படின்னு நினைச்சுட்டு அதிகமான டோசேஜ் எடுக்கக்கூடாது. உதாரணத்துக்கு ஒரு நாளைக்கு ஒண்ணுதான் எடுக்கணும், ஒண்ணுதான் எடுக்கணும். அந்த இடத்துல போயிட்டு நான் 2 எடுக்கிறேன், 2 எடுத்தா எனக்கு சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் 2 எடுத்துக்கிறேன், இல்லை 3 எடுக்கிறேன், எனக்கு உடனே சரியாகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணக்கூடாது. சப்ளிமெண்ட்ஸ் இஸ் ஏ சப்ளிமெண்ட்ஸ், நாட் ஏ மெடிசன் அப்படிங்கிறத நம்ம தெளிவா வச்சிருக்கணும். இது வந்து மருந்து கிடையாது, ஒரு துணை உணவு மட்டுமே. ஸோ அளவுக்கு மீறினால் அமுதமும் நஞ்சு, அதை என்னைக்குமே மறந்துடக்கூடாது. ஸோ அதனால சப்ளிமெண்ட்ஸா மட்டும்தான் பயன்படுத்தணும், மெடிசனா நினைச்சு பயன்படுத்தக்கூடாது. பசிக்குது, அந்த இடத்துல எதுவும் சாப்பாடு கிடைக்கல, ஒரு கடை பார்க்குறோம், ஸோ அங்கே வந்து ஃப்ரூட்ஸ் வச்சிருக்காங்க, 2 வாழைப்பழம் வாங்கி சாப்பிட்றோம். சாப்பிட்ட உடனே அந்த நேரத்துக்கு என்ன ஆகுது, பசி அடங்கிடும், ஏன்னா தேவையான ஊட்டச்சத்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு அந்த நேரத்துக்கு. ஸோ இது இந்த மாதிரி ஊட்டச்சத்துக்காக உணவு உண்ட காலம் போயிட்டு இப்ப நம்ம என்ன பண்றோம்னா, வெறும் அது என்ன சொல்லுவாங்க, ஏதோ தேவை எடுக்க போய் இப்போ வந்து எடுக்கணுமே அப்படிங்கிறதுக்காக கடமைக்காக எடுக்கிற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஸோ அது தேவையான ஊட்டச்சத்து உடம்பு கிடைக்குதான்னு பார்த்தா அந்த ஊட்டச்சத்து பற்றாக்குறை அப்படிங்கிறது நிறைய நடந்துகிட்டு இருக்கு. சில பேர் ஊட்டச்சத்து பொருளை மட்டுமே சாப்பிட்டா போதும்னு நினைச்சு அதை மட்டுமே சாப்பிட்டு ஊட்டச்சத்து அதிகமா போய் அதனால பாதிப்பு வரவங்களும் இருக்காங்க. ஸோ அதனாலதான் நம்ம இங்க ஊட்டச்சத்து எடுக்கும் போது கேர்ஃபுல்லா பார்த்து எடுக்கணும். அளவுக்கு மீறி எடுத்துக்கூடாது, அளவு கம்மியா எடுத்தாலும் அது பயனில்லாதமா போயிடும். ஸோ அப்ப ஜென்ரலா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஃபுட்டுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், முன்னுரிமை கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும். சாப்பிட்ற சாப்பாட்டை விட்டுட்டு எனக்கு டயர்டா இருக்கு, நான் என்ன சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ மெயின் ரீசன் என்ன, டயர்டா இருக்கு அப்படின்னா உடம்புக்கு எனர்ஜி இல்லை. எனர்ஜி இல்லைன்னா என்ன அர்த்தம், கார்போஹைட்ரேட் கம்மியா இருக்கு. கார்போஹைட்ரேட் கம்மியா இருந்தா என்ன அர்த்தம், நம்ம சாப்பாடு எடுத்துக்கல, உணவு வந்து நம்ம வந்து அந்த அரிசி உணவு நம்ம எடுக்கலன்னு அர்த்தம். ஏன்னா அதிகமான கார்போஹைட்ரேட் எதுல இருக்கு, அரிசியில தான் இருக்கு. அப்ப நம்ம அதை எடுக்காம, அரிசி உணவு எடுக்காம நம்ம போயிட்டு ஃபாஸ்ட் ஃபுட்ல போயிட்டு நூடுல்ஸ், பர்கரு, பீஸா இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுட்டு
நம்ம என்ன நினைக்கிறோம்னா உடம்புக்கு தேவையான எனர்ஜி கிடைச்சிரும், நம்ம வந்து சாப்பிட்டோம், நல்லா சாப்பிட்டோம் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஸோ இது எதுவுமே என்ன சொல்றது, வயிற்றுக்கு தான் சாப்பிட்ருக்கீங்களே தவிர்த்து உடலுக்கு கிடையாது. உடலுக்கு தேவையான எனர்ஜி சாப்பிடல, எனர்ஜி எடுத்துக்கல அப்படின்னு அர்த்தம். ஸோ அதனால எப்பயுமே நம்ம வந்து எதுக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னா, ஃபுட்டுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும், உணவுக்கு தான் ப்ரியாரிட்டி கொடுக்கணும். உணவு சாப்பிட்டுட்டு அந்த உணவுக்கு என்ன மிஸ் ஆகுதோ, எவ்வளவு மிஸ் ஆகுதோ அந்த ஊட்டச்சத்தை நம்ம என்ன பண்ணலாம், சப்ளிமெண்ட்ஸா எடுத்துக்கலாம். அப்ப சமசீரான உணவு அப்படிங்கிறது என்னது? ஃபர்ஸ்ட் வாட்டர். ஸோ உடம்புக்கு 60% தண்ணியால இருக்கு. ஸோ ஹைட்ரேஷன் கண்டிப்பா தேவை. அடுத்து கார்போஹைட்ரேட்ஸ், அதுதான் எனர்ஜியா கன்வெர்ட் ஆகும். ஸோ அதனால கண்டிப்பா அரிசி உணவு தேவை. அதுக்கடுத்து ஃபைபர். ஸோ ஃபைபர் அப்படிங்கிறது நம்மளுடைய கோதுமை இந்த மாதிரி வகைகள் இருக்கு. அப்ப நம்ம கோதுமையில சப்பாத்தி சாப்பிடலாம், பூரி சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி ரொட்டி இந்த மாதிரி சாப்பிடும்போது நம்ம அதுல உள்ள அந்த ஃபைபர் கண்டென்ட் அப்படின்றது நம்ம உடம்புக்கு தேவைப்படுது, கிடைக்குது. பிளஸ் சில நம்ம உணவில் பயன்படுத்தக்கூடிய மருத்துவ குணமுடைய ஆகாரங்கள், அதாவது சாம்பார் வைக்கிறோம், ரசம் வைக்கிறோம். ஸோ மிளகு ரசம், மிளகு உடம்புக்கு தேவை. கோல்டு வந்துச்சுன்னா அந்த கோல்டை சரி பண்றதுக்கு மிளகு தேவை. சாம்பார்ல மஞ்சள் பயன்படுத்துறோம். ஸோ மஞ்சள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்டிபயோட்டிக். ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து ஹெல்த்தியா எடுக்கிறதுக்கு பேர் தான் சமசீர் உணவு. ஆனா நம்ம அப்படிதான் பயன்படுத்திட்டு இருக்கோமா வாழ்க்கையில அப்படின்னு பார்த்தா கண்டிப்பா கிடையாது. ஏதோ சாப்பிடணுமே, இப்ப நான் சொல்றேன், ஏதோ சாப்பிடணுமே அப்படின்னு கடமைக்காக வயிறு பசிக்குதுன்றதுக்காக ஏதோ ஒன்று சாப்பிடுறோம். நிறைய பேர் வெறும் டீ காஃபி மட்டுமே குடிச்சு வயிற்று போயிட்டு இருக்காங்க. ஸோ அதுவுமே ஆபத்து தான். ஸோ பித்தப்பை அப்படிங்கிறது பாதிக்கப்படுறதுக்கான காரணம் வந்து அதிகப்படியான தேநீர் அருந்துதல். புரியுதுங்களா? அதிகப்படியான டீ காஃபி எடுத்துக்கிறதுனாலதான் பித்தப்பை அப்படிங்கிறது பாதிக்கப்படுது. ஸோ அதனால நம்ம சமசீரான உணவு நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனையே இல்லை. டீ காஃபி எடுக்கலாம் எப்ப, மார்னிங் அண்ட் ஈவினிங். ஏன் அப்படின்னா அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ் கண்ட்ரோல். நம்ம வெஸ்டேஜ்லயும் டீ காஃபி இருக்கு. எதுக்காக கொடுத்துருக்காங்க? டீ காஃபி அப்படிங்கிறது எதுக்காக வச்சிருக்காங்க? ஸோ நம்மளுடைய வெஸ்டேஜ் நிறுவனம் முழுக்க முழுக்க ஆரோக்கியம் சார்ந்தது. நம்ம எந்த ஒரு பொருள் பயன்படுறாலும் ஆரோக்கியத்தை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு பொருளையும் லான்ச் பண்றாங்க. ஸோ நம்ம வாங்கக்கூடிய பயன்படுத்தக்கூடிய எஃப்எம்சிஜி ப்ராடக்ட்ஸ் முதற்கொண்டு எதுக்காக சீட்டா டீ, எதுக்காக சீட்டா காஃபி, ஏன் வெளியே எத்தனையோ காஃபி இருக்கு, எதுக்காக சீட்டா, எதுக்காக வந்து அசாம்லயும் இதுல இருந்து எடுத்துட்டு வந்து டைரக்டா கொடுக்குறாங்க? ஏன்னா அதுலதான் உடம்புக்கு தேவையான ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கு. அது நம்மளோட ஸ்ட்ரெஸ்ஸை மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணுது. மன அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணாம போது நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தை நோக்கி போகுது. புரியுதுங்களா? ஸோ அந்த ஆரோக்கியத்தை தான் மெயினா வச்சு அதை கொடுத்துருக்காங்க. ஸோ அப்ப நமக்கு எடுத்துக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா ஆரோக்கிய குறைபாடு, ஊட்டச்சத்து குறைபாடை நீக்கிறதுக்கு மட்டும்தான் சப்ளிமெண்ட்ஸ். நம்ம சாப்பிடக்கூடிய உணவுல பற்றாக்குறையா இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள். அப்ப எது தேவை, எப்படி எடுக்கணும்? ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம டாக்டர் போய் பார்க்குறோம், ஹெல்த் செக்அப் பண்றோம். டாக்டர் சொல்றாங்க உங்களுக்கு தைராய்டு இருக்குங்க. தைராய்டு இருக்குன்னு என்ன அர்த்தம்? ஒன்று ஹைப்பரா இருக்கும், இல்லை ஹைப்போவா இருக்கும். ஒன்று அயோடின் அதிகமா இருக்கும், இல்லை அயோடின் கம்மியா இருக்கும். அயோடின் கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நம்ம உணவுகளை எடுத்துக்கணும். அயோடின் அதிகமா இருக்கு அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி உணவு எடுத்துக்கணும், கம்மி பண்றதுக்கு ஏற்ற மாதிரி. சுகர் இருக்கு, சர்க்கரை அளவை கம்மி பண்ற மாதிரி உணவுகளும் சர்க்கரை அளவு அதிகமாக வச்சுக்கிற மாதிரி உணவுகள். அது வந்து லோ சுகரா ஹை சுகரா தெரிஞ்சுக்கிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம எடுக்கக்கூடிய உணவுகள் அந்த ஊட்டச்சத்து என்ன தேவைப்படும் தெரிஞ்சுக்கிட்டு எடுத்தோம் அப்படின்னா நம்ம உடம்ப கண்டிப்பா நம்ம ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் இதே மாதிரி விட்டமின் D3 கம்மியா இருக்கு, அப்ப கால்சியம் நம்ம பயன்படுத்தலாம். பட் D3 அதிகமா இருக்குன்னு கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. கால்சியம் ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணணும், இல்லையா கம்மியா எடுத்துக்கணும். கால்சியம் ஃபுட்ஸ்னா நான் சொல்ற மாதிரி வெறும் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் கிடையாது. நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள் இருக்கக்கூடிய கால்சியம், ஒயிட் கலர்ஸ் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கால்சியம். உதாரணத்துக்கு பால், மோர், தயிர், வெண்ணெய், இது எல்லாமே கால்சியம் தான். எல்லாத்துலயும் கால்சியம் இருக்கு. சீஸ் எல்லாத்துலயும் கால்சியம் இருக்கு. ஸோ அப்ப நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி எதை எடுக்கணும்ன்றத பார்க்கணும். அதே போல எந்த ஒரு நியூவா ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும், இது நமக்கு தேவையா, இது நமக்கு பயனுள்ளதா இருக்குமா, இதனால நம்மளுக்கு ஏதாவது உடம்புக்கு வேற ஏதாவது பாதிப்பு வந்துருமா அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணணும்.
எல்லாமே கரெக்டா இருக்கு அப்படின்ற கண்டிஷன்ல இருந்தாலும் சரி, இல்ல ஏதாவது பற்றாக்குறையா இருக்கு அப்படின்னாலும் சரி, எதுவா இருந்தாலும் தெரிஞ்சுட்டு ஆரம்பிச்சோம். ஒரு சப்ளிமெண்ட்ஸ் சாப்பிட ஆரம்பிச்சோம் அப்படின்னா, கண்டிப்பா நம்ம உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும். இப்ப பாத்தீங்கன்னா மழை காலம். சோ மழை காலம் அப்படிங்கும்போது என்ன ஆகும்? கண்டிப்பா எல்லாருக்கும் கோல்டு வரும். அப்ப இந்த மாரி நேரத்துல எனக்கு கோல்டு வரும்னு எனக்கு தெரியுது. கரெக்ட்டா வருஷம் வருஷம் எனக்கு இந்த நேரத்துல கோல்டு வரும்னு தெரியுது. அப்ப கோல்டு வரும்னா அது பிரிகாஷன்ஸா நம்ம என்ன பண்ணலாம்? சோ அதுக்குண்டான சப்ளிமெண்ட்ஸ் நம்மகிட்ட என்ன இருக்கு? ரெஸ்போகேர் இருக்கு, பஞ்சதுளசி இருக்கு, குர்குமின் இருக்கு, நோனி இருக்கு. சோ எது தேவையோ அத பார்த்து பயன்படுத்திக்கணும். சோ அந்த மாரி நான் ஒரு விஷயம் பயன்படுத்துறேன்னா, அது சார்ந்த இல்ல அதுக்கு எதிரான ஏதாவது உடம்புல விளைவுகள் இருக்கான்றத நான் தெரிஞ்சுக்கணும். எனக்கு பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கு. பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும்போது என் உடம்புல வந்து பாத்தீங்கன்னா, உடம்பு வந்து கூல் டூ ரொம்ப கூலிங்கான உடம்பா இருக்கு. அதாவது குளிர்ச்சியான உடம்பு. ஆனா எனக்கு பைல்ஸ் இருக்கு. சோ பைல்ஸ்க்கு நார்மலா என்ன குடுப்பாங்க? ஃபைபரும், ஆலிவேராவும் குடுப்பாங்க. ஆனா ஆலிவேரா ஆல்ரெடி குளிர்ச்சி. உடம்பு ஆல்ரெடி குளிர்ச்சி. குளிர்ச்சிக்கு இன்னும் அதிகமா குளிர்ச்சி சேர்த்தா என்ன ஆகும்? கோல்டு ஃபார்ம் ஆகும். அப்ப சைனஸ் ப்ராப்ளம் வரும். சோ இந்த மாரி விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும். என் உடம்புல பிரச்சனை கிடையாது. ஆனா என் உடம்பு குளிர்ச்சியான உடம்பு. உடம்புல வேற எந்த பிரச்சனையும் இல்ல. வெறும் பைல்ஸ் மட்டும் தான் ப்ராப்ளம். அப்ப நான் பைல்ஸ்க்காக எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் பைல்ஸ்க்கு மட்டும் கேட்டேன் அப்படின்னா, ஒருத்தங்க இந்த மாரி சஜஷன் பண்ணும்போது, அதுல இருக்கக்கூடிய கன்டென்ட் நம்ம உடம்ப பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சோ சப்ளிமெண்ட்ஸோட பிரச்சனை கிடையாது. இது என் உடம்போட பிரச்சனை. உடம்புக்கு என்ன தேவைன்னு தெரிஞ்சு நான் எடுத்துட்டேன்னா, கரெக்ட்டா இருந்திருக்கும். அதே போல சில சப்ளிமெண்ட்ஸ் இத ஃபுட்டோட தான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு சிலர் என்ன பண்றாங்க? ஏங்க நான் சாப்பிடும்போது மறந்துடுறேங்க. அதனால சாப்பிடறதுக்கு முன்னாடி இல்ல சாப்பிட்டதுக்கு அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாமா? எடுத்துக்கலாமா? இந்த மாரி கேள்விகள் வருது. அந்த மாரி கேட்கக்கூடாது. ஏன்னா சாப்பாட்டோட எடுத்துக்கணும்னா, சாப்பாடோட எடுத்தா மட்டும் தான் அது சரியா உடம்புல போய் இயங்கும். ஏன்னா வயித்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வந்துறக்கூடாது. ஏன்னா உடம்புல எந்த ஒரு உணவா இருந்தாலும் போய் செரிமானம் ஆகக்கூடிய இடம் வயிறு, குடல். சோ அந்த குடலுக்கு எந்த ஒரு பாதிப்பையும் ஏற்பட்டுறக் கூடாது அப்படின்னா, அதுக்கு அந்த மாரி ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எல்லாம் எப்ப எடுக்க சொல்லுவாங்க? வித் ஃபுட் தான் எடுக்க சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு நம்மளுடைய கிரில் ஆயில், ஐ சப்போர்ட் இதெல்லாம் வித் ஃபுட். இப்ப புதுசா கொண்டு வந்திருக்காங்க. ஆ வெஸ்லி செல்யூலின், செல் பவர்ன்னு சொல்லிட்டு சோ அதுவுமே வித் ஃபுட் தான். சோ இந்த மாரி வித் ஃபுட் சொல்றாங்கன்னா, இது எதுக்காக வித் ஃபுட் சொல்றாங்க? சோ சாப்பிடும்போதே எடுத்துக்கும்போது உடம்புல, குடல்ல வயசு சம்பந்தமான பிரச்சனைகள் வராம பாதுகாக்கும் அப்படிங்கிறதுக்காக தான். சோ அப்ப எது சாப்பாடும் எடுக்கணும், எது சாப்பாடும் எடுக்கக்கூடாது. சில தாதுக்கள் வந்து பாத்தீங்கன்னா, உடம்பு வந்து கெடுதல் ஏற்படுத்தும். உதாரணத்துக்கு காரம் ஆகாது. அல்சர் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு காரம் ஆகாது. காரமான உணவு நம்ம சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிறோம். தனியா எடுத்தா என்ன ஆகும் அப்ப? இன்னும் அதிகமா தூக்கி விடும். புரியுதுங்களா? சோ இந்த மாரி விஷயங்கள் நம்ம நோட் பண்ணணும். அதே போல ஒரு அளவு குடுத்துட்டாங்க. ஒரு நாளைக்கு 1 சப்ளிமெண்ட் தான் எடுக்கணும். இல்ல 2 சப்ளிமெண்ட் தான் எடுக்கணும். அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அப்படி சொல்லிட்டாங்க அப்படின்னா, அத அப்படியே ஃபாலோ பண்ணணும். ஒரு வேள சொல்லலங்க. எனக்கு சப்ளிமெண்ட்ஸ் குடுத்துட்டாங்க. ஆனா அத எப்படி எடுத்துக்கணும்னு எனக்கு சொல்லவே இல்ல. ரொம்ப சிம்பிள். பிஃபோர், ஆஃப்டர் தெரிஞ்சுட்டா போதும். பிஃபோரா, ஆஃப்டரா, வித் ஃபுட்டான்னு தெரிஞ்சுட்டா போதும். அதுல என்ன கவுண்ட் இருக்கோ, உதாரணத்துக்கு 60 கேப்சூல் அப்படின்னு சொல்லி இருக்கு. இல்ல 60 வந்து சாஃப்ட் ஜெல்ன்னு இருக்கு. இந்த மாரி இருக்கு அப்படின்னா, ஒரு நாளைக்கு 2. அதே 90 இருக்கா, ஒரு நாளைக்கு 3. 30ன்னு இருக்கா, ஒரு நாளைக்கு 1. லேபிள் அங்கேயே அதிலேயே பின்னாடி குடுத்திருக்கும். நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ்லயே பேக் சைட்ல யூசேஜ், டோசேஜ் அப்படின்னு சொல்லி குடுத்திருப்பாங்க. அந்த டோசேஜ்ல வித் மீல், ஆஃப்டர் மீல், பிஃபோர் மீல்ன்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருக்கும். கண்டிப்பா மென்ஷன் பண்ணியிருக்கும். நம்மளோட சப்ளிமெண்ட்ஸ் எல்லாத்துலயும் மென்ஷன் ஆயிருக்கு. யாருமே சொல்லலையா? ஜஸ்ட் அத எடுத்து பாருங்க. பின்பக்கம் பாருங்க. அதுல போட்டிருக்கும். அதன்படி ஃபாலோ பண்ணிக்கங்க. ஒரு வேள சொல்லல, யாரும் உங்களுக்கு அட்வைஸ் பண்ணல, சப்ளிமெண்ட்ஸ் குடுக்கும்போது அப்படின்னா, அதுல என்ன குடுத்திருக்காங்களோ, அதன்படி பயன்படுத்துங்க. அதுக்கு தான் லேபிள படிக்கணும். சோ நம்மலாம் என்ன பண்றோம்? வாங்குறோம், ஓப்பன் பண்றோம், யூஸ் பண்றோம். வாங்குறோம், ஓப்பன் பண்றோம், யூஸ் பண்றோம். முடிஞ்சு போச்சு. ஆனா எத்தன பேர் லேபிள படிச்சோம்? எத்தன பேர் பின்னாடி போட்டிருக்க லேபிள்ல டோசேஜ் அப்படிங்கிறத படிச்சிருக்கோம்? யோசிச்சு பாருங்க. போட்டிருந்தாலுமே வந்து கேட்போம். கரெக்ட்டா இல்லையா? சோ உங்களுக்கு பிரச்சனை இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா சொல்லி தான் குடுப்பாங்க. இது எப்ப எடுத்துக்கணும், எப்படி எடுத்துக்கணும்னு சொல்லி தான் குடுப்பாங்க. ஒரு வேள அத மறந்துட்டா கூட நீங்க அப்ப எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு அதுல தெரிஞ்சிரும். எத்தன வேலைன்னு தெரிஞ்சிரும். சரிங்களா? சோ அதன்படி ஃபாலோ பண்ணுங்க. அதோட முக்கியமானது, வாங்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் நான் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த காலாவதி சரிபார்ப்பு எதுக்காக அப்படின்னா, எக்ஸ்பைரி டேட் எதுக்காக பார்க்கணும் அப்படின்னா, இப்ப நம்ம எல்லாருமே வாங்குற மாசம் மாசம் கரெக்ட்டா பயன்படுத்திடுறோம். ஒரு சிலர் ஒரு சிலர் என்ன பண்றாங்க, சப்ளிமெண்ட்ஸ வாங்கி வச்சுடுறாங்க. யூஸ் பண்றதே கிடையாது. ஒரு 6 மாசம் ஆயிடும். இல்ல 1 வருஷம் ஆயிடும்.
அப்பதான் இப்படி ஒரு சப்ளிமெண்ட்ஸ் நம்ம வீட்டுல இருக்கிறதே ஞாபகத்துக்கு வரும். நான் 1 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வாங்கினேன், அதை நான் இப்ப பயன்படுத்தலாமா, இப்ப நான் எடுத்துக்கலாமா, இந்த மாதிரி கேள்விகள் வரும். நல்லா புரிஞ்சுக்குங்க, எக்ஸ்பைரி டேட் எதுக்காக கொடுக்குறாங்கன்னா, அந்த தேதிக்குள்ள எடுத்துக்கிட்டோம்னா உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்து அந்த சப்ளிமெண்ட்ஸ்னால கிடைக்கக்கூடிய ஊட்டச்சத்து கிடைச்சிரும், கரெக்டா கிடைச்சிரும். எக்ஸ்பைரி டேட் முடிஞ்சதுக்கு அப்புறம் எடுக்கிறீங்கன்னா வெறும் சக்கையை சாப்பிட்ற மாதிரிதான், கரும்பு சாறை புழிஞ்சு வெளியே தள்ளிட்டு சக்கையை எடுத்து சாப்பிட்ற மாதிரிதான். வாழைப்பழத்தை விட்டுட்டு வாழைப்பழத்தோடு சாப்பிட்ற மாதிரி. புரியுதுங்களா? அப்ப நம்ம எப்படி எடுத்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருங்க. நம்ம வந்து சக்கையை சாப்பிடணுமா இல்ல ஊட்டச்சத்து சாப்பிடணுமா, சாரை குடிக்கணுமா, ஜூஸ் சாப்பிடணுமா இல்ல ஜூஸ் எடுத்ததுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சக்கை சாப்பிடணுமா அப்படிங்கிறத பாருங்க. சோ ஜூஸ் எடுத்துக்கிட்டாதான் உடம்புக்கு சத்து. அப்ப ஜூஸ் எடுத்துக்கணும்னா அந்த எக்ஸ்பைரி டேட் முடியறதுக்குள்ளே எடுத்துட்டா மட்டும் தான் உடம்புக்கு கரெக்டான அந்த சத்து வந்து கிடைக்கும். இல்ல அப்படின்ற கண்டிஷன்ல நீங்க எக்ஸ்பைரி ஆனதுக்கு அப்புறம் எடுத்தீங்கன்னா எடுத்தும் யூஸ் இல்லை அப்படின்னு தான். ஏன்னா அதோட சத்தெல்லாம் முடிஞ்சு போச்சு. அது ப்ரிசர்வேஷன் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலத்துல இப்ப இன்னைக்கு சாப்பாடு செய்யறேன், இன்னைக்கு சாப்பாடு செஞ்சுட்டு 2 நாள் கழிச்சு சாப்பிட முடியுமா நானு அந்த சாப்பாட்டை? இன்னைக்கு சமைச்சு வச்சுட்டு 2 நாள் கழிச்சு சாப்பிட முடியுமா? அப்படியே அதே சாதம் போட்டு மொறு ஊற்றி சாதம் விட்டு சாம்பார் ஊற்றி சாப்பிட முடியுமா அந்த சாப்பாடை? முடியாது. ஏன்னா அதோடைய தன்மை போயிடும். ஏன்னா சமைச்சாச்சுன்னா அதோட ப்ரிசர்வேஷன் பண்ணியாச்சு. அதை வந்து அடுத்த ஃபார்மேஷனுக்கு போயிடுச்சு. அந்த உணவு அடுத்த ஃபார்மேஷனுக்கு போயிடுச்சு அப்படின்னாலே அதுக்கான காலம் குறிப்பிட்ட காலம் தான். அது அரிசியா வச்சிருக்கேன், அரிசி இருந்தாலும் எத்தனை ஆகும், 1 வருஷம் அப்படியே வச்சிருந்தோம்னா ஈரக்காத்து படிச்சுன்னா அரிசி புழு வந்துடும். கரெக்டா இல்லையா? சோ அரிசிக்கும் எக்ஸ்பைரி டேட் உண்டு. நாள் கணக்கா வச்சிருக்கலாம், மாச கணக்கா வச்சிருக்கோம், வருஷ கணக்கா வச்சிருக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. அதுவே நெல்லு வருஷ கணக்கா வச்சிருக்க முடியும். நெல் வருஷத்துல ஒண்ணாகுது. அந்த மாதிரிதான் ஒரு ஃபார்மேஷன்ல இருந்து இன்னொரு ஃபார்மேஷன் வந்துருச்சு அப்படின்னாலே அதுக்கு எக்ஸ்பைரி டேட் உண்டு. அது எதுவா இருந்தாலும் சரி. நம்ம மரத்தை பழிக்கக்கூடிய காய் அப்படியே வச்சிருந்தா காயா இருந்தா பிரச்சனை இல்லை. காய் பழமாயிடுச்சுன்னா குறிப்பிட்ட நாள் தான் ஆகும். காயாவே இருந்துச்சுன்னா எத்தனை நாள் வேணாலும் இருக்கும். ஆனா எத்தனை நாள் அப்படியே வச்சிருக்க முடியுமா, காயாவே வச்சிருக்க முடியுமா, பழுக்குமா பழுக்காதா? சோ அந்த மாதிரி நம்மளுடைய சப்ளிமெண்ட்ஸ் நம்மளது இல்ல, எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸா இருந்தாலுமே அந்த சப்ளிமெண்ட்ஸுக்கு ஒரு குறிப்பிட்ட தேதி வரைக்கும் தான் அதனுடைய வேலைப்பாடுகள் இருக்கும். அது கரெக்டா நம்ம செக் பண்ணிட்டு நம்ம பயன்படுத்தணும். சரி, எல்லாம் செய்யறதெல்லாம் சொல்லியாச்சு, எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இதுதான் எடுக்கணும், இப்படிதான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. அதை தாண்டி எக்ஸ்ட்ரா ஏதாவது எடுக்கிறேன், நான் இந்த இதை எடுத்துக்கிறேன். உதாரணத்துக்கு ஒரு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் சொல்றேன். நம்ம வெஸ்டேஜ்ல ஃபோலிக் அயன் இருக்கு, விட்டமின் B12 இருக்கு, ஸ்பேரலினா இருக்கு. இப்ப நான் ஃபோலிக் அயன் எடுக்கிறேன், ஃபோலிக் அயன்ல அயன் இருக்கு, ஃபோலிக் இருக்கு, B12 இருக்கு. ஸ்பேரல்னால விட்டமின் B12 இருக்கு, ஃபோலிக் இருக்கு, அயனும் இருக்கு. B12 இருக்கு. இப்ப நான் எடுக்கணும் அப்படின்னு நினைச்சா ஒண்ணு ஃபோலிக் அயன் எடுத்துக்கணும், இல்ல ஸ்பேரல் எடுக்கணும், இல்ல B12 எடுக்கணும். நான் 3மே கலந்து எடுத்தா என்ன ஆகும்? ஸோ B12ஓட கண்டென்ட் அதிகமா போகுது உடம்புக்கு. அதுக்கு அடுத்தபடியா ஃபோலிக் அயனோட அயன் கண்டென்ட் அதிகமா போகும். அதுக்கு அடுத்து தான் ஃபோலிக் ஆசிட். ஸோ அப்ப ஒரு கண்டென்ட் அதிகப்படியா, அதாவது இதுதான் மிக்ஸ் பண்ணி எடுக்குது, ஒன்றோட ஒன்று எடுக்கிறது அப்படிங்கிறது. இது என்ன ஆகுது, அதிகப்படியான டோசேஜ் உடம்புக்கு போகுது. ஒரு நாளைக்கு தேவை எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 5 mg தான் தேவை. ஆனா இப்ப நான் எடுக்கிறேன், இத்தனையும் கலந்து எடுக்கிறேன்னா எனக்கு என்ன ஆகுது, என் உடம்புக்கு 10 mg 15 mgக்கு மேல போகுது. அப்படி போகும்போது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா ஆட்டோ இம்யூன் டிசீஸ்ன்னு சொல்லிட்டு நோய் வரும். ஏஎம்டின்னு சொல்லுவாங்க, ஏஐடின்னு சொல்லுவாங்க, ஆட்டோ இம்யூன் டிசீஸ். அதாவது தன்னுடல் தாக்கு நோய்னு சொல்லுவாங்க. அதை தன்னுடல் தாக்க நோய்னா வெளியில இருந்து நோய் வராது, நம்மளோட உடம்புல இருக்கக்கூடிய ஊட்டச்சத்தை அதிகப்படி ஆகும்போது உடம்புல ஏற்படக்கூடிய நோய் தான் தன்னுடல் தாக்க நோய். அப்ப அதுக்கான காரணம் நம்மளே ஆயிரும். ஸோ அதனால ஒரு சப்ளிமெண்ட்ஸ் இதை தான் எடுக்கணும், இதோட சேர்த்து இதை எடுக்காதீங்கன்னு சொன்னா எடுக்கக்கூடாது. அந்த மாதிரி எடுத்தா பிரச்சனை வரும். ஸோ அதனால எடுக்காதீங்க, கேட்டுடுங்க. இந்த மாதிரி காம்பினேஷன் எடுக்கலாமா அப்படிங்கிறத கேட்டுட்டு எடுங்க. அதே போல டாக்டர்ஸ் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணிருப்பாங்க பிபிக்கு, சுகருக்கு, தைராய்டுக்கு. ஏன்னா இதெல்லாம் வந்து வாழ்நாள் நோய். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்ப நான் சொன்ன இந்த டிசீஸ்லாம் வாழ்நாள் நோய்.
வாழ்நாள் நோய்னா எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். வாழ்க்கை பூராவே மெடிசனை மட்டும்தான் வச்சு சரி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் தான் வாழ்நாள் நோய். ப்ரியாரிட்டி. இதுக்கப்புறம் தீர்க்கப்படாத நோய்னு ஒண்ணு இருக்கு. இது தீர்க்கக்கூடிய நோய், பட் தீர்க்கப்படாத நோய்னு ஒண்ணு இருக்கு. அது என்னன்னா கேன்சர். ஸோ இது எல்லாமே வாழ்நாள் நோய் தான். ஸோ இந்த மாதிரி நோய்களுக்கு கண்டிப்பா டாக்டர்ஸ் வந்து மெடிசன் கொடுப்பாங்க. ஒரு டோசேஜ் கொடுத்துருப்பாங்க. 250 mg, 500 mg, 100 mg, 150 mg இந்த மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க. ஒரு சில நபர்கள் சப்ளிமெண்ட்ஸை பார்த்து, இங்க சப்ளிமெண்ட்ஸ்ல காட்டக்கூடிய ரிசல்ட்ஸை பார்த்து, நான் 2 மாசத்துல எனக்கு வந்து சுகர் நார்மலுக்கு வந்துருச்சு, 3 மாசத்துல எனக்கு தைராய்டு நார்மலுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்து ஆன்ஜியோ பண்றக்கூடிய சூழ்நிலையில இருந்த என்னோட ஹார்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறது இப்ப சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லி ரிசல்ட்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தனால சரியாயிடுச்சு சொல்லி ரிசல்ட்ஸ் காட்டுவாங்க. உண்மையை சொல்லணும் அப்படின்னா, சோ அதன் மூலமா ஏற்படக்கூடிய ஊட்டச்சத்தை இது போய் சரி பண்ணிருக்கும். பிளஸ் அவங்க மெடிசனும் எடுத்திருப்பாங்க. அந்த மெடிசன் எடுக்கும் போது அந்த மெடிசனோட என்ன பண்ணிருக்கும், மேற்கொண்டு அந்த பிரச்சனை அதிகரிக்காம பார்த்துட்டு இருக்கோம். இருக்கக்கூடிய பிரச்சனையை இது போய் சரி பண்ணிருக்கும். தட்ஸ் இட். அதனால சரியாயிருக்கும். ஆனா இங்க இந்த இதை பார்த்துட்டு இருக்கக்கூடிய நபர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, ஓகே சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலே சரியாயிடும் போல இருக்குன்னு சொல்லிட்டு மெடிசனை ஸ்டாப் பண்ணிட்டு டாக்டர் கொடுக்கக்கூடிய மருந்துகளை நிறுத்திட்டு போயிட்டு சப்ளிமெண்ட்ஸை ஃபாலோ பண்ண சரியாயிடும் நினைச்சுக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கண்டிப்பா டாக்டர் என்ன மெடிசன்ஸ் கொடுக்குறாங்களோ அந்த மெடிசனை தொடர்ந்து பயன்படுத்தணும். அப்ப எப்பதாங்க ஸ்டாப் பண்ணலாம்? இங்க நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இப்ப நான் எப்ப ஸ்டாப் பண்றது மெடிசன்ஸ் எல்லாம்? ஏன் ஸ்டாப் பண்ண முடியும்? எப்ப நீங்க நார்மலுக்கு வந்துச்சுன்னா டாக்டர்ஸ்ட போனீங்கன்னா அவங்களே ஸ்டாப் பண்ணிடுவாங்க. இது நீங்க போதுங்க. ஏன்னா இப்ப 3 வேளை எடுக்க சொல்றது, அப்புறம் 2 வேளை மாத்துவாங்க. ஃபர்ஸ்ட் வந்து 500 mg கொடுத்துருப்பாங்க அவங்களுடைய அளவு பார்த்துட்டு. 2 மாசம் கழிச்சு மறுபடியும் போறீங்க, அதுக்கும் குறைச்சிருவாங்க. 250 mg ஆக்குவாங்க, அப்புறம் 200 ஆக்குவாங்க, 100 ஆக்குவாங்க. அதுக்கப்புறம் 3 வேலையா இருக்கிறத 2 வேலையா மாத்துவாங்க, அப்புறம் 1 வேலையா மாத்துவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, சரிங்க உங்களுக்கு எல்லாம் தொடர்ந்து நார்மலா தான் இருக்கு, சரி இதுக்கப்புறம் நீங்க ஸ்டாப் பண்ணி பாருங்க, ஸ்டாப் பண்ணிட்டு உங்களுக்கு ஒன்ஸ் திருப்பியும் ஏறுது அப்படின்னா நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கங்க, மறுபடியும் மெடிசன் ஸ்டார்ட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. ஸோ டாக்டர் சொல்லாம அந்த மெடிசனை ஸ்டாப் பண்ண கூடாது. அப்படி ஸ்டாப் பண்ணா பக்க விளைவுகள் வரும். எதனால? சப்ளிமெண்ட்ஸ்னால இல்ல, மெடிசன்னால. நம்ம பயன்படுத்தக்கூடிய மெடிசன்ஸ் உடனடியா நிறுத்தினா கண்டிப்பா பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். தெரிஞ்சுக்குங்க. சோ அப்ப வந்து மெடிசனை ஸ்டாப் பண்ண கூடாது. சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக மெடிசனை ஸ்டாப் பண்ண கூடாது. ஒருவேளை டாக்டர் கால்சியம் எழுதி கொடுக்குறாங்க, நம்மகிட்டயும் கால்சியம் இருக்கு, இந்த கால்சியம் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா இதனுடைய அளவுகள டோசேஜ் வந்து டாக்டர்கிட்ட காட்டுங்க, அவங்களுக்கு தெரியும் டோசேஜ் அளவு. சோ காட்டினா அவங்க சொல்லுவாங்க எடுத்துக்கலாமா வேணாமா இல்ல எவ்வளவு எடுக்கணும் அப்படிங்கிறத அவங்க சொல்லிடுவாங்க. ஏன்னா டாக்டர்ஸ் கொடுக்கக்கூடிய கால்சியம் கெமிக்கல், நம்ம கொடுக்கக்கூடிய கால்சியம் நேச்சுரல், ஆர்கானிக் கிடையாது. இட்ஸ் அ நேச்சுரல். சரிங்களா? ஆர்கானிக் வேற நேச்சுரல் வேற. ஏற்கனவே இதை பத்தி நான் போன வாரம் மீட்டிங் நான் எடுத்துட்டேன். ஸோ டீட்டெயிலாக எடுத்துட்டேன். ஸோ அதனால பத்தி நான் டீட்டெயிலாக சொல்ல விரும்பல. சரிங்களா? ஸோ அதுக்கு அடுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, பெண்களுக்கு நீங்க வந்து ஒரு பிரெக்னன்சி டயத்துல இருக்கீங்க, இல்ல வந்து குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஸோ இந்த மாதிரி இருக்கீங்க அப்படின்னா கம்பல்சரி டாக்டரை கன்சிடர் பண்ணாம எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் எடுக்கக்கூடாது. யாரு சஜஷன் பண்ணாலும் சரி டாக்டரை கேட்காம நீங்க ஒரு சப்ளிமெண்ட்ஸை ஸ்டார்ட் பண்ணவே கூடாது. கன்சீவா இருக்கும் போதும் பிளஸ் குழந்தை பிறந்த பின் அந்த குழந்தைக்கு ஃபீட் பண்ணிட்டு இருப்பீங்க. ஸோ அந்த ஸ்டேஜ்ல, இந்த 2 ஸ்டேஜ்லையும் நீங்க எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் வெளியில இருந்து பயன்படுத்தக்கூடாது, டாக்டர் அட்வைஸ் இல்லாம. டாக்டரோட அட்வைஸோட தான் நீங்க எதோ ஒன்னாலும் எடுத்துக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் உங்களை மட்டும் இல்ல உங்க குழந்தைக்கும் போய் சேரும். கர்ப்ப காலத்துல நீங்க எடுக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எல்லாமே யாருக்கு போகுதுன்னா குழந்தைகளோட ஊட்டச்சத்துக்கு போகுது. அப்ப நீங்க எடுக்கலாமா வேணாமான்றதை நீங்க கேட்டுதான் எடுக்கணும் டாக்டர்கிட்ட. அதே நேரத்துல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் நீங்க ஃபீட் பண்றீங்க அப்படின்னா நீங்க ஃபீட் பண்ணக்கூடிய மில்க் மூலமா குழந்தைக்கு என்ன ஆகும், அந்த ஊட்டச்சத்து போகும். அதனாலதான் குழந்தை கன்சீவா இருக்கும் போதும், நீங்க வயிற்றுல குழந்தை கன்சீவா இருக்கும் போதும் பிளஸ் குழந்தை பிறந்த பிறகும் நீங்க சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தா டாக்டர் கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு சொல்றது. ஸோ அதனால டாக்டர் கன்சிடர் பண்ணாம எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் ஃபாலோ பண்ணாதீங்க. யாரு அப்படின்னா குழந்தை கர்ப்பமா இருக்கிறவங்க பிளஸ் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு ஃபீட் பண்றவங்க. சரிங்களா? இன்னொன்னு முக்கியமா ஒருத்தங்க வந்து இதை எடுக்கக்கூடாது. யார் அப்படின்னா குழந்தைகள் எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறதா இருந்தாலும் அதையும் கேட்காம எடுக்க கூடாது. நீங்களா வந்து பிரிஸ்கிரைப் பண்ணாதீங்க.
ஸோ நீங்களா எந்த ஒரு சப்ளிமெண்ட்ஸும் ப்ரிஸ்கிரைப் பண்ணாதீங்க குழந்தைகளுக்கு. ஏன்னா டோசேஜ் அதிகமாக போகக்கூடாது. உதாரணத்துக்கு ஸ்பெர்னால அயன் கண்டென்ட் இருக்கு. அயன் கண்டென்ட் குழந்தைகளுக்கு அதிகமா போனா அது வந்து பாய்சன் மாதிரி குழந்தைக்கு. குழந்தைகளுக்கு அப்படிங்கிறது நல்லா புரிஞ்சுக்கங்க. இரும்பு சத்து அப்படிங்கிறது அதிகமா போச்சுன்னா அது வந்து குழந்தைகளுக்கு பாய்சன் மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். நம்ம எதிர்கால சந்ததிகள் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னா சில விஷயங்களை நம்ம ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணி ஆகணும். அதனால யாரும் டாக்டரை கேட்காம குழந்தைங்களுக்கு சப்ளிமெண்ட்ஸ் கொடுக்காதீங்க. நியூட்ரிஷனல் அப்படின்னு வரும்போது 2 வகை இருக்கு. ஒன்னு சப்ளிமெண்ட் நியூட்ரிஷனல், இன்னொன்னு வந்து புரோட்டீன் பவுடர், இந்த மாதிரி நியூட்ரிஷனல். சரிங்களா? ஸோ எதை கொடுக்கணும் அப்படிங்கிறத கேட்டு கொடுங்க. டாக்டரே சொல்லுவாங்க இவங்களுக்கு வந்து புரோட்டீன் கம்மியா இருக்கு குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி புரோட்டீன் வாங்கி கொடுங்க, ஹார்லிக்ஸ் வாங்கி கொடுங்க, இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அதுக்குண்டான சப்ளிமெண்ட்ஸ் நம்மகிட்ட இருக்கு. நியூட்ரிஷனல் இருக்கு, நியூட்ரிஷனல் புரோட்டீன் பவுடர் இருக்கு, இன்விகோன்ட்டு. ஸோ அந்த மாதிரி கொடுக்கலாம். பட் எதுவா இருந்தாலும் கலந்து ஆலோசனை பண்ணதுக்கு அப்புறம் ஸ்டார்ட் பண்ணுங்க. ஏன்னா அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்போ இன்விகோ எடுக்கிறீங்கன்னா பிரச்சனை இல்லை, கொலஸ்ட்ரால் எடுக்கிறீங்கன்னா அதுல பிரச்சனை கிடையாது. பட் சில சப்ளிமெண்ட்ஸ் பிரச்சனை இருக்கு. நீங்களா வந்து நீங்க அதே போல குழந்தை கண்ணு முன்னாடி வச்சு பயன்படுத்தக்கூடாது சப்ளிமெண்ட்ஸ். அதுவும் தெரிஞ்சுக்கங்க. குழந்தை கண் முன்னாடி வச்சு பயன்படுத்துறீங்கன்னா குழந்தைங்க அதை மெடிசன் நினைச்சு அவங்களும் அதே போல நீங்க என்ன பண்றீங்களோ அதை அப்படியே ஃபாலோ பண்ணுவாங்க. நீங்க இல்லாத நேரத்துல ஏதாவது டக்குன்னு பாட்டில் எடுத்து ஓப்பன் பண்ணி போட்டுப்பாங்க, தெரியாது என்ன எடுத்துக்கிட்டாங்கன்னு. ஸோ அதனால குழந்தைகள் கைப்படுற இடத்துலயோ குழந்தைகள் கண்ணு முன்னாடியோ நீங்க சப்ளிமெண்ட்ஸ் பயன்படுத்தாதீங்க. அதே போல சில சப்ளிமெண்ட்ஸ் இப்ப நான் சொன்ன சில சப்ளிமெண்ட்ஸ் வந்து ஒன்னா சேர்த்து எடுக்கக்கூடாது. எப்படின்னா இரும்பும் கால்சியமும், அதாவது நம்ம இதுல இருக்கக்கூடிய ஃபோலிக் அயன், ஸ்பைரல்னா இதெல்லாம் இரும்பு சத்து இருக்கு. ஸோ விட்டமின் டி, கால்சியம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டைப்பு. ஸோ விட்டமின் டி, கால்சியம் இதெல்லாம் எடுக்கும்போது ஃபோலிக் அயன், ஸ்பெரலினா, விட்டமின் பி12 இதெல்லாம் சேர்த்து எடுக்கக்கூடாது. ஸோ இதுக்கும் அதுக்கும் கண்டிப்பா கேப் இருக்கணும், 2 hours கேப் இருக்கணும். அதனாலதான் நம்ம என்ன சொல்லுவோம், விட்டமின் டி எடுக்கிறதா இருந்தா காலையில ஒரு 6 மணி போல எடுங்க. அதே வந்து நீங்க கால்சியம் எடுக்கிறதா இருந்தா சாயங்காலம் டீ சாப்பிட்ற டயத்துல எடுங்க. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த உணவுல இருக்கக்கூடிய இரும்பு சத்தும் இதுவும் ஒன்னா கலக்காது. ஏன்னா ஒன்னா எடுக்கக்கூடாது. ஏன் எடுக்கக்கூடாதுன்னா உறிஞ்சும் தன்மை, அதனோட அப்சர்ப்ஷன் வந்து கம்மியாயிடும். அதனோட ஊட்டச்சத்து முழுசா உடம்புக்கு போய் சேராது. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன் சேர்க்கக்கூடாதுன்னா காரணம் அதுதான். ஸோ நம்மளோட ஆக்சிஜனேட்டிங் ஆன்டி ஆக்சிடென்ட்னு சொல்லுவாங்களே, ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அது கரெக்டாக உடம்புக்கு போய் சேராது அந்த மாதிரி சேர்த்து எடுத்தோம்னா. ஸோ அப்போ எடுத்து வேஸ்டா போயிடுது. அதனால எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி டீ காஃபி தான் நம்ம சாப்பிட்றோம். ஸோ அந்த நேரத்தை போயிட்டு நம்ம வந்து அயன் எடுத்துக்கிறோம் அப்படின்னா அப்பயுமே உடம்புக்கு போய் அயன் சேராது. ஏன்னா இது வந்து அதோட உறிஞ்சுதலை தடுக்கும். ஏன்னா காஃபில கஃபீன் இருக்கு, டீல டானின் இருக்கு. ஸோ இது வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இரும்பு சத்தை உரியாது. ஸோ தடுத்துரும். புரியுதுங்களா? ஸோ அதனாலதான் இந்த டயத்துல அதை எடுக்காதீங்கன்னு சொல்றது. ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஒரு சப்ளிமெண்ட்ஸ் நான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு வந்து டிராவல்ல இருக்கேன். ஸோ அதனால இன்னைக்கு டே வந்து சப்ளிமெண்ட்ஸ் வந்து மிஸ் பண்ணிட்டேன். ஒரு நாளைக்கு ஒரு சப்ளிமெண்ட் சொன்னாங்க, இன்னைக்கு நான் மிஸ் பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து எடுக்கும்போது ஒன்னு எடுக்கிறது போல 2ஆ சேர்த்து எடுத்துட்டா இன்னைக்கு மிஸ் பண்ணது சேர்த்து கிடைச்சிடும். அந்த மாதிரி தயவு செஞ்சு செய்யாதீங்க. அன்னைக்கு என்ன அளவு மிஸ் பண்ணிட்டீங்களோ அது மிஸ் பண்ணதான் அதை அப்படியே விட்டுருங்க. ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணுங்க. சீக்கிரம் காலி பண்ணுமே அப்படிங்கிறதுக்காகலாம் சேர்த்து எடுத்துறாதீங்க. அந்த 30 நாள்ல காலி பண்ணணும், 30 நாள்ல கரெக்டா காலி பண்ணாதான் நான் கரெக்டா எடுத்துட்டேன்றதே தெரியும், தெரியும். அதனால நான் நேற்று மிஸ் பண்ணிட்டேன்றது தெரியக்கூடாது, நான் மிஸ் பண்ணிட்டேன்றதை காட்டக்கூடாது. அதனால நம்ம இன்னைக்கு எடுத்து சேர்த்து போட்டுடலாம். தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. என்ன அளவு கொடுத்துருக்கோ அந்த அளவு தான் எடுக்கணும். அந்த அளவை தாண்டி தயவு செஞ்சு எடுத்துடக்கூடாது. அதே போல முதல் நாள் விட்டுட்டேன், அடுத்த நாள் சேர்த்து எடுக்கிறேன், இல்ல நாளைக்கு நான் மறந்துடுவேன் இன்னைக்கே சேர்த்து எடுத்துக்கிறேன், அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ இது நம்ம சரியா கரெக்டா ஃபாலோ பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இது நிறைய பேர் செய்யக்கூடிய ஒரு தவறு. சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துட்டு இன்னைக்கு எடுத்துட்டு நாளைக்கே எனக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கணும். எப்படி வந்து நம்ம வாய்ப்பு வெஸ்டேஜ் வாய்ப்பு கொடுக்கும் போது இன்னைக்கு நான் வேலை செஞ்சு நான் ட்ரைனிங் பார்த்துட்டேன், நாளைக்கு எனக்கு என்ன இன்கம் வரும், இல்ல அடுத்த வாரம் எனக்கு எவ்வளவு இன்கம் வரும், இல்ல அடுத்த மாசம் எனக்கு 10ஆம் தேதி எவ்வளவு இன்கம் வரும். பர்ச்சேஸே பண்ணிருக்க மாட்டோம். நம்மளோட மைபிபி 0ல வச்சிருப்போம். டெய்லியும் ட்ரைனிங் மட்டும் பார்த்துட்டு இருப்போம். ஆனா கேட்கும்போது என்ன கேட்போம்னா அடுத்த மாசம் எனக்கு எவ்வளவு இன்கம் வரும்.
இப்பதான் ஐடி ஆக்டிவேஷன் பண்ணி இப்பதான் உள்ள வந்து ஐடி ஆக்டிவேஷன் பண்ணிருப்போம். ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா கஷ்டப்பட்டு 3 மாசம் 6 மாசம் உழைப்ப போட்டு அவர் வந்து ஒரு 5000 10,000 இன்கம்குள்ள வந்திருப்பாரு. 1,00,000 இன்கம்குள்ள வேகமா முன்னேறி வந்திருப்பாரு. அவ்வளவு அந்த அளவுக்கு எஃபர்ட் போட்டு வந்திருப்பாரு. அவங்க பார்க்கக்கூடியது அந்த வாங்குற இன்கம் பார்த்துட்டு இந்த இன்கம் நான் அடுத்த மாசம் எடுக்க முடியும்னா எவ்வளவு நான் வந்து சும்மா ட்ரைனிங் மட்டும் வந்துருக்கேன். பர்ச்சேஸ் பண்ணிட்டு ட்ரைனிங் மட்டும் வந்துட்டு இருக்கேன். எனக்கு அது அடுத்த மாசம் வந்து ஒரு 10,000 கிடைக்குமா, ஒரு 20,000 கிடைக்குமா? ட்ரைனிங் மட்டும் பார்த்தா எப்படி கிடைக்கும்? வேலை செய்யணும்ல. அந்த மாதிரி இந்த சப்ளிமெண்ட்ஸையும் எடுக்கும்போது சில பேர் கேட்கக்கூடியது என்னன்னா, எனக்கு அடுத்த மாசம் எனக்கு வந்து இந்த ஒரு மாசம் எடுத்தா எனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும்? எவ்வளவு எப்படி எத்தனை மாசம் எனக்கு ரிசல்ட் கிடைக்கும்? எனக்கு ஒரு மாசம் கிடைச்சிருமா, 2 மாசம் கிடைச்சிருமா? சுகர் 10 வருஷமா இருக்கும், எனக்கு ஒரு மாசத்துல சரியாயிடுமா, ஒரு 3 மாசத்துல சரியாயிடுமான்னு கேட்பாங்க. 10 வருஷமா சுகர் இருக்கு, 10 வருஷமா டாக்டர்கிட்ட மெடிசன் எடுக்கும் போது யாராவது போய் கேட்கறோமா? ஏங்க 10 வருஷமா நான் மெடிசன் எடுத்துட்டு இருக்கேன், எனக்கு சரியே ஆகலையேங்க, யாராவது கேட்கறோமா? ஆனா சப்ளிமெண்ட்ஸ் எடுக்க மட்டும் ஒரே மாசம் தெரியாம 2 மாசம் தெரியாமனு கேக்குறாங்க. சோ இங்க டியூரேஷன் கிடையாது. ஏன்னா அது போய் நம்ம உடம்புல ஊட்டச்சத்து எங்க பாதிப்பு இருக்குன்னு தெரிஞ்சு அது போய் வேலை செய்யணும். அதுக்கான கால அவகாசத்தை நம்ம கொடுக்கணும். எப்படி நம்ம வந்து ஒரு டீமை பில்ட் பண்ணும்போது ஒரு கால அவகாசம் கொடுத்து நம்ம வந்து பொறுமையா வேலை செஞ்சுட்டு ரிசல்ட் எடுக்காம வேலை செஞ்சுட்டே இருந்தா ரிசல்ட் தானா வருமோ, அந்த மாதிரி நம்ம சப்ளிமெண்ட்ஸ் பிரச்சனைக்காக எடுக்கிறோம் அப்படின்னா அது எடுத்துட்டே இருக்கும்போது அதனுடைய வேலை அது தானா செய்யும். ரிசல்ட் வரும்போது வரட்டும் மட்டும் எடுத்துட்டே இருக்கணும், நம்பிக்கையோட இருக்கணும். ஸோ உடனடியாலாம் ரிசல்ட் எதிர்பார்க்காதீங்க உடம்புல. அது சப்ளிமெண்ட்ஸா இருந்தாலும் சரி, லைஃபா இருந்தாலும் சரி, பிசினஸா இருந்தாலும் சரி, வாட் எவர் இட் இஸ், இமிடியேட் ரிசல்ட்ஸ் கொடுக்கக்கூடியது கிடையாது. ப்ராக்ரஸ் கெட் ரிசல்ட்ஸ், ப்ராக்ரஸ் ஒன்லி கெட் ரிசல்ட்ஸ். புரியுதுங்களா? நம்ம செய்யக்கூடிய செயல்கள் அதனுடைய பலன்களை தானா தரும். ஸோ அதனால யாரும் உடனடியா முடிவுகளை எதிர்பார்க்காதீங்க. ஸோ இன்னைக்கு நிறைய விஷயங்கள் வந்து புரிஞ்சுட்டு நான் நம்புறேன். ஸோ அடுத்த வாரம் இப்ப தொடர்ந்து இந்த 2 வாரமா நான் வந்து ஜென்ரல் சப்ளிமெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். எதை எடுக்கணும் எதை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்கேன். அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் தொடர்ந்து இன்னும் 2 பார்ட் இருக்கு. ஸோ அந்த 2 பார்ட்ல நம்மளுடைய வெஸ்டேஜ் சப்ளிமெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்க. இதுக்கப்புறம் தான் நம்ம பிசினஸ்குள்ளே வரும். ஸோ அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் நம்ம வெஸ்டேஜ் இருக்கக்கூடிய சப்ளிமெண்ட்ஸ் எதெல்லாம் எப்ப பயன்படுத்தணும் எப்ப பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுப்போம்.